இவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னால பழகிதான் நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம் போல தெரியுது. ஆனா நீங்க எல்லாம் முந்திட்டீங்க. நான் அவங்க போற நாள்ல பார்த்து நான் இங்க வேற வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. பட் உடனே அவங்ககிட்ட 6 மாசத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அவங்களுக்கு ஊழிய வாஞ்சை ஆத்தும ஆதாயம் பண்றதுல அவங்க அதுல யாரும் அவங்கள அடிக்க முடியாது. அந்த 6 மாசத்துல நான் நிறைய அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அவங்க அந்த விஷயத்துல அவங்க வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். மற்றபடி ஆலயத்தில் எப்படி இருந்தாங்கன்னு நான் உண்மையை சொல்ல வேண்டாம். எல்லாருமே மைக்கில் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. இதில் உள்ள சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒருத்தரோட அழைப்பை வந்து யாருக்குமே தெரியாது எந்த இடத்துல எதுக்காக அழைக்கிறாரு அப்படின்னு. அவங்க ஊழியன்றது ஒரு கடினமான ஒரு பாதை. அப்போது அவங்க ஊழியத்திற்குன்னு வந்திருக்கும் போது ஐயோ பிளைன்ஸில் வெயிலில் 105 டிகிரியில் இருந்திருப்பாங்க. இங்கே கொண்டாந்து ஒரு 10 டிகிரியில் கொண்டாந்து விட்டா எப்படி இருக்கும் அவங்கள? ரொம்ப கஷ்டத்தில் மத்தியில் கூட இங்கே வந்திருக்கலாம் அவங்க. ஒரு ஆனால் அந்த ஆண்டவருக்காக ஊழியர் செய்யணுன்ற ஒரு வாஞ்சனால அவங்க வந்தாங்க. வந்து அவங்களோட 8 வருஷத்துக்கு கழித்து மறுபடியும் அவங்க சென்னைக்கு போகிறாங்க. இப்போ எங்கே ஆண்டவர் அனுப்புகிறாரோ அங்கே கண்டிப்பாக அவங்க போகிறாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோட அழைப்பு என்னன்னு தெரியாது, எந்த இடத்துல எப்படி இருக்கும். யோனாவை வந்து தர்ஷிஷுக்கு போக சொன்னார், இது நினைவேக்கு போக சொன்னார். ஆனால் அவர் கப்பல் மாதிரி ஏறி கீழ்ப்படியாமல் போனார். போய் இருந்தாலும் ஆண்டவர் அவரையும் மன்னித்து திரும்பியும் அங்கே கொண்டு போய் சேர்த்து அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் ஐயரும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கெல்லாம் போய் அவங்க ஊழியர் செய்கிறாங்க. அதனால் யோனாவை விட 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரட்டும். நீங்கள் கால்மதிக்கும் தேசம்லாம் கர்த்தருக்கு சொந்தம் ஆகணும். எங்களோட ஜபம் கண்டிப்பாக அதில் இருக்கும். நான் அவங்களுக்காக ஒரு பாடல் பாடுறேன், நீங்களும் எங்களோட சேர்ந்து முடிஞ்சா பாடுங்க. இன்னொன்று யாருக்காவது ஊழிய வாஞ்சை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண்டவர் இன்னைக்கே ஒரு நாள் உங்களை அழைச்சிருக்கலாம். நம்ம தட்டி கழிச்சிருக்கலாம். எப்படி ஊழியம் செய்கிறது, நம்ம சொகுசாக வந்துட்டு இருக்குமே அங்கே போய் ஊழியம் செய்ய முடியுமா அப்படி யாராவதுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சுன்னா இந்த பாடல் மூலமாக அங்கே தொடப்பட்டீங்கன்னா நீங்கள் மனதார அதை ஏற்றுக்கீங்க. இந்த பாடலை நான் பாடும்போதே எல்லாரும் நல்லா கண்ணுக்குள்ள மூடி அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜெபம் நல்ல ஒரு ஜெபம் செய்யணும்.